எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் event. இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் விஜி. It's a love story of a 29-year-old boy, Satya, and a 21-year-old girl, Viji. So, in the age gap, நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. Though Viji is 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில். என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். Whereas சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. He is also focused, but only on Viji. விஜி மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம எல்லா லைஃப்பில் தெர் வில் பி அ பர்சன் நம்ம லைஃப்க்கு வந்து தெல் சேஞ்ச் சம்திங் இன் ஆர் லைஃப், தெல் சேஞ்ச் சம்திங் வித் இன் அஸ். மேபி விஜி சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டிபிளாக இருக்கும். அண்ட் yeah, it's a beautiful journey of Satya and Vijay. In the Kutti Glimpse, it's just an entry nama 29 oda world ku. So welcome to the world of 29. Innum nariya irukku. It is just to feel that what we have created, and trailer and nariya ninga paapinga. So I hope you all like it. And எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் ஹீ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ நோ உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். To our producers, Karthikeyan sir, Lokesh Kanagraj sir, Karthik Subraj sir, thank you so much for coming today in the event and for trusting us, especially for having faith in this story. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And to my cast, Vidhu, it's very important to have an understanding co-actor, and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறையா பேசணும், பட் ஐ திங்க் இப்போது இதுக்கு கொஞ்சமாக பேசுவேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுவேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக். பட் ஓகே, ஷான் ரால்டன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் மேஜிக். ஒவ்வொரு சாங் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் அமேசிங். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் மேஜிக். யூ ஹவ் ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு எமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிக்கிறீங்க வித் எவ்ரி நோட். And I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi, this is our second collaboration, and when I got to know sir kuda work panna poren, again ஒரு comfort, ஒரு understanding இருந்தது. So I think team குள்ள இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் work பண்றதுக்கு. So this team is like a family to me now. ஒரு work மாதிரி எனக்கு தோணல எப்பவுமே. So I'm really happy இன்னைக்கு இந்த event பண்றோம். And இன்னும் நிறைய இருக்கு. I really hope you guys like the world of 29. அண்ட் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் இது க்ரியேட் பண்ணும்போது. உங்கள் ரெண்டு பேர் அதே எமோஷன் தான். நானும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல எதுவும் பேசுறதுக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ
இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் அட்மையர் பண்ண நிறையா டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திக் அண்ணா, அண்ணா கார்த்திகேயன். Thank you for everybody who's come here, to the whole cast and crew, work பண்ண associate directors, to all the people who are on set. பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோட தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியாக, அவ்வளோ ரொம்ப யூனோ இட் இஸ் அ வெரி க்ளோஸ் டீம். எக்ஸ்கியூஸ் மீ. ரத்னானை பற்றி நான் சொல்லி ஆனோம். ரத்னானா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவை பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி. அண்ட் தெரில, வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்களோட ரைட்டிங், நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த படம் வந்து ஒரு ரத்னானா கிட்ட ஒரு பேரன்பு ஒன்று இருக்குது. அது இவ்வளோ நாள் அது தெரிஞ்சிருக்கான்னு தெரில, பட் ஆனால் இந்த படம் மூலயமா அவரோட பேரன்பு ஐ திங்க் உங்கள் எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணும், எல்லாருக்கும் அது கன்வே ஆகும். ரொம்ப 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 லைக் யூனோ இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. படம் அதே 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 மூட் இன்னும் இன்டென்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஷான் ரோல்டன் யூனிவர்ஸ் எங்கேயோ ஏதோ பண்ணி கனெக்ட் ஆகி, லைக் ஈவன் எஸ்டர்டே ஐ வாஸ் டெல்லிங் யூ, ஜஸ்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். நீங்கள் கொடுத்துருக்கிற டியூன்ஸ் அண்ட் த வே யூ ஸ்கோர்ட் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங், ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். லைக் எனக்கு இது ஃபஸ்ட் படம் ஹீரோவாக ஒன்று பண்ணும்போது இப்படி ஒரு மியூசிக் அமைஞ்சதெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் யூனோ grateful to God and like very grateful to everybody who's put this together. Karthikeyan Anna, just thank you. Thank you. பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப அது மாதிரி மாதேஷ் சார், இந்த படம் மூலியமாக எனக்கு இது ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி. லைக் உங்கள் ஒர்க் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, அது ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் பர்சனலாக எனக்கு நிறைய டேக்அவேஸ் இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ கற்றுக்கிட்டேன் உங்ககிட்டேருந்து அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டு ஒர்க் வித் யூ சார். திருப்பி எப்போ ஒர்க் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறேன். ஆர்எஸ் சதீஷ்குமார், நல்லா நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணுன்னு நான் ரொம்ப இல்லை, பட் எவ்ரி திங் யூ டூயிங். நீங்களும் திருப்பி ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் உங்களுக்கு நிறைய கலாய்ச்சிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன், பட் ஐ திங்க் ஒர்க்காக லைக் எவ்ரிபடி வில் கெட் டு சி நீங்கள் உங்கள் ஒர்க் என்னங்கிறது இந்த படம் வந்தோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கார்த்தினா அகேன் ஜஸ்ட் தேங்க்யூ. நான் முன்னாடியே சொல்கிறேன். டு த காஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரிபடி ஹூஸ் ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். பிரீத்தி, நீங்கள் இல்லாமல் அந்த படம் நடந்திருக்காது, கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் யாருமே வேறு யாரும் விஜயை வந்து உங்களை தவிர வேறு யாராவும் பார்க்க முடியல. ஸோ த வே யூ ஓன் த கேரக்டர் அண்ட் ஹவு யூ டன் இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். மகேந்திரன், ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நான் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். உங்களை நான் இந்த வயசு இருக்கும்போது நான் உங்களை டிவியில் அப்போ பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் தான். அண்ட் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். ஷேனாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபேண்டாஸ்டிக் ஒர்க், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங். அது மாதிரி அவினாஷ் ஃப்ரெண்டாக இதில் நடிச்சிருக்காரு. அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ ராக்கெட்டாக அப்படி இப்படி ஒரு ரோலில் பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் இதில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டரில் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு பர்சனாக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டு அதர் பீப்புள் ஹூ ஒர்க், கிரண், அமுதன் அண்ட் எவ்ரிபடி அசோசியேட்டட் வித் இட். அது மாதிரி நான் முதல்ல பூமிக்கான ஒரு படம் பண்ணேன். அப்போது அசோக் மாஸ்டர் கூட வேலை பார்த்துருக்கேன். ஸோ இதுலேயும் ஹேவ் ஒன்லி ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் தான், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் அவங்க கூட வேலை பண்ணுறதுக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர். வியாக்கி, ஃபேண்டாஸ்டிக் போஸ்டர்ஸ். லீலமா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அந்த பாட்டு எனக்கு என்ன தெரில, அதுவும் நான் பெருசு சொல்லலை, பட் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் மாஸ்டர். பாட்டு எழுதினவங்க மபாரதி மேம் அண்ட் பாக்யம் சங்கர் சார், ரத்னாண்ணா. ஒரு பாட்டு ஷான் எழுதியிருக்காரு, அவர் பயங்கரமாக ஒரு சின்ன ஒரு சாங் இருக்குது, அதுவும் நீங்கள் கூடி சீக்கிரம் கேட்பீங்க. ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அகேன் ஐ ஜஸ்ட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர்.
May 8 ரிலீஸ். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அண்ட் யா ப்ளீஸ் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஸ்வல். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, ஏன்னா சொன்ன மாதிரி வந்து நான் மழை பெஞ்சது வாட்ஸின் ஒரு நான் அந்த மழை சத்தம் கொடையில் ஒரு பையன் 2 பேர் நிற்கிறேன். மழை பெஞ்சு அவங்களுக்குள்ள பேசுகிறாங்கன்ற மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ்புக்கில் பேக் ஸ்பேஸ் கூட அப்படியே எழுதி போஸ்ட் பண்ணி மறுநாள் அது ஒரு எபிசோட் வந்து இந்த நீ நான் அப்படி ஃபேஸ்புக்கில் அது அன்பு நிறையா லைக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கூட வைக்கல, ஏன்னா அதை படிக்கும்போது அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்தது சரி அடுத்து வாங்கன்ற மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்த்தீங்களா, அந்த காதல் சரி, அதுதான் நான் 2ஆவதாக எழுதி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் 2-3 போஸ்ட் மட்டும் சொன்னதை டைப் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன். எனக்கு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு அவர் உருவான 2 கேரக்டர், அவங்களோட ஜேர்னி தான் இந்த படம். அஃப்கோர்ஸ் பார்த்த மாதிரியும் பண்ணுற ஒருத்தன். ஸோ கண்டென்ட் தான். நான் உள்ள முன்னாடி ஒரு விஷயம், கார்த்திகேயன் அவர் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் என்கிட்டே இருக்கணும்ட்டு வேலைகள் ஒவ்வொரு ஆமாம் சரி போ, ஆனால் எங்கே வேணாலும் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் தான் பண்ணும் சொல்லிட்டு இருந்தார். பண்ணும்போது தோலுக்கு சாங்கினா எப்படியோ ஒரு பாட்டுன்னு ஒரு 30வது செகண்ட்ல ரத்னா நம்ம இதை எப்படி நீங்கள் வந்து காமிக்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி நான் அப்புறம் கார்த்தி சுப்ராஜிட்டையும் காமிக்கும் அப்படின்னு சொல்லும்போது விழுந்து சிரிச்சுட்டு யார் லிரிக் எழுதி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணேன். இப்போ நான் கார்த்திகேயன் சந்தானம் ஃபோன் காலும் நடுவில். ஸோ இந்த படம் காரணம் கார்த்திகேயன் சந்தானம் வேற ஒரு கதை கொடுத்து அதை படம் கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வந்து படம் ஒரு ஆக்ஷன், அதுக்கும் இதெல்லாமே இதான் நீங்கள் சந்தானம் தான் இங்கே விட்டார். அடையாளம் பற்றி பேசினால அது சொல்கிறேன். ஆர்ஜே பாலாஜி கிளம்பிட்டார். ஸோ பேச எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டு வேணா டப்பிங்கில் மாதிரி நான் சொல்ல நினச்சிருந்தேன். அவர் சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி இப்போ இருந்தால் கூட தோனி ஆடுற அது போதும்னு இருக்க கமெண்ட்ரிக்காக இருக்கு நிலைமை. நானும் அந்த மாதிரி இதை கேட்டிங்கன்னா அப்போ பியூட்டி என்னென்னா இதோட பர்ஃபெக்ட் டைட்டில் எனக்கு கிடைக்காது. எப்படி சொல்லணும்னா, நான் யார் அப்படின்னு இருந்துச்சு, நான் அதை சொல்லிட்டேன். திரும்ப அதை இப்போ இந்த இப்போ 20 புரிய வைக்கிறதுக்கு டோர் நம்பர்ன்றாங்க, டேட்டாக இருக்குமோ அப்படின்னு வருதுன்றதே அது வர்றதுக்கே ஒரு வந்து சும்மா யோசிக்கும் போது தான் ஆட ஆமாம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தோணும். அண்ட் நீங்கள் பார்த்த இந்த 5 minutes பார்த்துருக்கு. இது செகண்ட் சாப்டர் ஆஃப்
10 slices of லைஃப் பண்ணுது. உங்களால் உட்கார முடியுது அப்படின்னா தாராளமாக மீதி இருக்கிற ரசி நம்பிக்கை இருக்கு. டீம்லேருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு, பல வருஷம் ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் பழைய காடு. ஸோ நான் மாதேஷ் போது விஜய் கார்த்திக் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒவ்வொரு மைண்டில் அப்புறம் இந்த படம் நான் இருக்கிற மாதேஷ் வந்து சேர்த்து பட் போகிற ஸ்பீடு ஏன் சொன்னாலு போன மாதமே வேலை பார்த்தோம் ப்ராஜெக்ட் அப்படி தான் இருந்தேன். 4 வருஷம் நாள் கிடச்சிருக்கணும் போது ஓடுறேன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் அவங்ககிட்ட இந்த படத்தை இப்படி தான் ஸ்பீடில் தான் எடுக்க போகிறோம், ரூத்தில் இருப்பேன்ட்டு. பட் ஒரு பாயிண்ட் மேலே ஓடினாங்க. ஸோ அதை மனக்கசப்பு படமாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பி இந்த படத்தை பார்க்கும்போது. பிரீத்தி விது என்ட்ரிலும் ஆக்சுவலாக அதனால் பிரீத்தி இல்லைன்னா விஜய் வந்து வேறு யாரும் பண்ணிருக்குன்னு எனக்கு. அண்ட் சத்யா ஆனோட சோல்னு எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த்தோ அது எல்லாமே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அவங்கள பற்றி நிறைய பேச போகிறதில்ல. அவருன்னு நான் நிறைய படத்தை சந்தோனம் சொன்னனும் அது மாதிரி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, சொல்கிறாங்க முடியல. நேற்று தானே எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கும். சரி சொன்னால் நம்மளும் ஓடிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும். எல்லாம் பேசுறதுல கதை எழுதுறேன் அப்படின்னா அந்த கதையில் இருக்குது ஒரு மியூசிக் வரும். நீங்கள் அந்த மியூசிக் கதையை நான் எழுத மாட்டேன். அப்புற அளவுக்கு ரொம்ப இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வர்ற வந்து எனக்கு பெண் ஒரு வார்த்தை. ஸோ அண்ட் விது வாய்ஸ் அதுக்கு அமைஞ்சது. அண்ட் அந்த சீலை சாங் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது தான் ப்ரீஃப் வார்த்தையிலுமே. அண்ட் லீலா டான்ஸ் கோரி சொன்னோம். அந்த பொருளாதார வந்து பிரீத்தி பார்த்த மாதிரி இல்லை, லீலா மாதிரி அப்படின்னு ரிலீஸ். ஸோ இந்த பக்கம் படம் பக்கம் அதுக்கு நடுவில் தான் வரும் கன்சர்னாக இருந்தாங்க சம்மர் டேஸ்லையும். பட்டு கூடிய மேதம் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்த வாட்டி வித்தியாசம் சேலஞ்ச் இது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு 5 அடி போனோன்னா அலை சத்தம், 5 அடி போனீங்கன்னா இந்த இங்கே நடுவில் மட்டும் காற்று மட்டும் தான் கேட்கும்ட்டு அந்த பாடம் இருக்கும். இடம் அதுக்கான கண்களும் காதுகளும் இருக்கிறேன் இந்த உலகத்தில். 29 May 8 தான் வருது. மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம், பேசக்கூடாதுன்னு என்னை வந்து வான் பண்ணிட்டாரு. ஓகே, வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். மதியம் தான் எல்லோரும் கால் பண்ணேன், ஒரு இருந்தது. பட் ஆனால் இதுக்கு உண்மையிலேயே கண்ணன் சார் மாட்டிங்க முன்னாடி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.
ஸ்டோன் பெஞ்சஸ் என் ப்ரொடக்ஷனில் இது ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப் மைக்கேல் ப்ரெசென்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் சந்தீப்காகவும் அதே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணமும் தான். வந்து ஒரு ரைட்டரை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு ஸ்டாலாகவே இருக்கு. 12th இந்த ஃபஸ்ட்டுக்காக கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா பட் அவங்களுக்கெல்லாம் 4 இருந்தாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு அப்படி தான் ரத்னாவோட மது ஃபஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் அந்த இன்ட்ரோ பண்ணல. எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச். வெள்ளம் கொடுத்த ஒரு கம்பெனி ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்திருக்கு. மது வந்து பண்ணதை தாண்டி அவனை டெபியூவை அவங்களே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். அப்போலேருந்து இதில் ரொம்ப சந்தோஷமே யுனைடடாக பண்ணுறோன்னு தெரியுது. ஆறுதல் அருந்திருக்கும். அதே ஸ்டோனோட நீ பண்ணுற அளவுக்கு அவன் யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கூட முடியும் கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா அது சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும். இல்லைன்னா ஏன்னா இது சினிமாவில் சினிமா ஒரு மிகப்பெரிய பாட்டு இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது டேலண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. இதுக்கு 29 புள்ளையார் சொல்லி என்னோட படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு இந்த படத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷனில் வர படத்துக்கும் உங்களுக்கு ஆதரவு தருவீங்க. அண்ட் இந்த படத்தோட கதை கேட்காதோ இல்லை பார்க்காதோ ஒரு ஒரு ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுவோம். நான் அவனை இவ்வளோ குருட்டுத்தனமாக நம்பினா அவன் இன்னும் பயந்து பண்ணுவாங்கிற ஒரே வீக்கில் தானே இப்போ படம் பார்க்கல கதை இப்போ. பட் ஆனால் நான் எப்படியும் பார்த்துக்கிறேன். நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். என்டையர் ப்ரொடியூசர்ஸ் கார்த்தி சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சந்தானம் சார், ரத்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வித்து, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் மே ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். உங்கள் விமர்சனம் அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேர் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் அர்ஜுன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Thank you so much, everyone. Thank you for coming. ஒவ்வொருத்தவங்களுடைய presence added true value to this event. Thank you. எடுப்பா
என்ன இது